Hi students, good morning. 10th Mathematics, Chapter 8, Statistics, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class we have completed exercise 8.1 to find the standard deviation and variance of individual series, discrete series and continuous series. So exercise 8.1ல மூன்று வகையான தொடர் வரிசை கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 8.2, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நமக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு டேட்டா நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டாவுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் மீன் எக்ஸ் பார், அதாவது கூட்டு சராசரின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரியும். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் எக்ஸ் பை என். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்று இப்போ நம்ம பார்த்தது எக்ஸசைஸ் 8.1ல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் சிக்மா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சம்மேஷன் டி ஸ்கொயர்டு என் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. 4 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 4 மெத்தட்ஸுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது நமக்கு. அதில் ஆக்சுவல் மெயின் மெத்தடுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர்டு பை என் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு டேட்டா நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடைய சராசரி என்ன, ஆவரேஜ், தட் இஸ் மீன், அரித்மேட்டிக் மீன் என்ன அப்படிங்கிறதையும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும், அதை ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம், அது நமக்கு தேவையில்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, comparison of two data in terms of measures of central tendencies and dispersions in some cases will not be meaningful because the variables in the data may not have same units of the measurement. அதாவது இரண்டு டேட்டா கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. 2 டேட்டா, கம்பேரிசன் ஆஃப் 2 டேட்டா, அதாவது இரண்டு தரவுகளினுடைய மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பெர்ஷன், அதாவது மையப்போக்கு அளவிகள் மற்றும் பரவல் அளவிகள். சென்ட்ரல் டெண்டன்சிங்கிறது மீன், மீடியன், மோடுன்னு தெரியும். டிஸ்பெர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இது ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம். ஸோ இதை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பிடும் பொழுது நமக்கு நாட் மீனிங்ஃபுல், அர்த்தமுற்றதாக உள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த கொடுக்கப்பட்டுள்ள டேட்டாவில் வரக்கூடிய மாறிகள், அதனுடைய வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வெவ்வேறு யூனிட்ஸை வந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் தரவுகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுடைய கருது மாறிகள் வந்து வெவ்வேறு அலகுகளை கொண்டிருக்கலாம். அதனால் நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் டெண்டன்ஸையும் டிஸ்பெர்ஸையும் கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த 2 டேட்டா மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் 8 கிலோகிராம், ப்ரைஸ் வந்து ₹85. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.5 கிலோகிராம், ₹21.60. Here we cannot compare the standard deviations 1.5 kg and ₹21.60. For comparing 2 or more data for corresponding changes, the relative measures of the standard deviation called coefficient of variation is used. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரவுகளினுடைய மாற்றங்களை ஒப்பிடுவதற்கு திட்ட விளக்கத்திற்கு தொடர்புடைய ஒரு அளவான மாறுபாட்டு கெழு வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க
இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.5 kgயில் இருக்குது, இது வந்து ருபீஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ரெண்டு அதுக்கு மேற்பட்ட டேட்டா கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் சேஞ்சஸ் இருக்கிறது இல்லையா, அது ரெண்டு வெவ்வேறு யூனிட்ஸில் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு யூனிட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம், அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, the coefficient of variation of a data is obtained by dividing the standard deviation by the arithmetic mean. Coefficient of variation கண்டுபிடிக்கணும் பாருங்க. Dividing the standard deviation. Standard deviation ங்கிறது sigma divided by arithmetic mean. Arithmetic mean ங்கிறது x bar. It is usually expressed in terms of percentage. So இது percentageல போடுறோம் அப்படிங்கிறதுனால into 100. That is coefficient of variation CV equal to sigma by x bar into 100. இந்த மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ ஒரு தரவினுடைய மாறுபாட்டு கெழுவானது அதனுடைய திட்ட விலக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். திட்ட விலக்கம் சிக்மா, சராசரிங்கிறது எக்ஸ் பார், அதால் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஸோ இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்ட்டு சதவீதத்துக்கு மாற்றுறதுக்காக into 100. ஓகே, ஸோ இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் into 100. ஓகே, this concept is suggested by one of the most prominent statistician Carl Pearson. இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அளித்தவர் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புள்ளியியலாளர் கார்ல் பியர்சன் அப்படிங்கிறவர். ஸோ எனவே முதல் தரவினுடைய மாறுபாட்டு கெழு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு மீன் பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே 2 மீன் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா x1 பார், இது x2 பார். அதே மாதிரி இது சிக்மா 1, இது சிக்மா 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the coefficient of variation of the first data CV1 equal to sigma 1 by x1 bar into 100%. அதே மாதிரி அந்த coefficient of variation of the second data CV2 equal to sigma 2 by x2 bar into 100%. The data will lesser coefficient of variation is more consistent or stable than the other data. அதாவது எந்த தரவினுடைய மாறுபாட்டு கெழு குறைவாக உள்ளதோ, லெஸ்ஸர் கோஎஃபிஷியன்ட்னா கம்மியாக இருக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதிக சீர்மைத்தன்மை உடையது. மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சீர்மைத்தன்மை, அல்லது ஸ்டேபிள் நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியாக இருக்கிறது தான் எப்படி இருக்கும் நமக்கு அதிக சீர்மை, மோர் கன்சிஸ்டன்ட் ஆர் மோர் ஸ்டேபிள், அதிக நிலைப்புத்தன்மை உடையதாகவோ அல்லது அதிக சீர்மைத்தன்மை உடையதாகவோ இருக்கும். அப்போ 2 டேட்டா இருக்குது, 2 வித மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ ஒரு ஸ்டூடெண்ட்டு, பி ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ ஏங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குன்னா ஒரு மார்க்கு 3 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்டில் 60, ஒரு சப்ஜெக்டில் 62, ஒரு சப்ஜெக்டில் 58. பிங்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு சப்ஜெக்டில் வந்து 35, இன்னொரு சப்ஜெக்டில் வந்து 88, இன்னொரு சப்ஜெக்டில் வந்து 45. இப்போது நம்ம இதில் ஓவரலாகவே பார்த்தோம்னா சொல்லிடலாம் யார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து மார்க் வாங்கியிருக்காங்க, நல்லா படிக்கிறவங்க ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரோடது இருக்கும் நமக்கு ஏ தான் வந்து நம்மளுடைய ஆவரேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 60, 62, 58 அப்படிங்கிற பொழுது அவங்க ஆவரேஜ் வந்து நமக்கு 62க்கு நியரில் இருக்கும், நமக்கு 62க்கு நியரில் இருக்கும். ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னாக்க 88லாம் வாங்கியிருக்காங்க, ஆனால் வேரியேஷன் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு 3 சப்ஜெக்ட்டுக்கான வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டோடது மற்ற 2 சப்ஜெக்ட்லேருந்து அதிக வேரியேஷனில் இருக்குது. அப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் யார் இது கம்மியாக இருக்கோ அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட், மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா யார் இந்த மாதிரி இருக்காங்களோ இவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ட்.
மோர் ஸ்டேபிள் நிலையானது. ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னாக்கா உள்ளே இறங்கினா 50 ரன் அடிப்பான்னு சொல்லணும். ஒன்றா அடித்தா செஞ்சுரி, இல்லைன்னா அவுட்டு அப்படின்னா இட் இஸ் நாட் குட். ஓகே, அவங்க வந்து கன்சிஸ்டண்டான பிளேயர் கிடையாது அப்படி மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ மோர் கன்சிஸ்டன்ட், மோர் ஸ்டேபிள், நிலையான நிலைப்புத்தன்மை அல்லது சீர்மைத்தன்மை உடையவர்களாக இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 2 டேட்டாவை கம்பேர் பண்ணி யார் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 2 மட்டும் கிடையாது, எத்தனை டேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 10 பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டு கூட யார் வந்து கன்சிஸ்டண்டாக விளையாடுறாங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கிறது பரவாயில்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது எப்படி இருக்கணும்? லெஸ்ஸர் கோஎஃபிஷியன்ட் தான் மோர் கன்சிஸ்டன்ட் ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ லெஸ்ஸர் கோஎஃபிஷியன்ட் குறைவாக உள்ள மாறுபாட்டுக்கள் தான் அதிக சீர்மைத்தன்மை அல்லது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த டேட்டா பாருங்கள். ஏபி, ஏ வந்து 500, 900, 800, 900, 700, 400 ஒன்று. பி வந்து 300, 540, 480, 540, 420, 240. தென் வி கேட் இந்த ஏவுக்கும் பிக்கும் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எப்படின்னு தேவையில்லை. ஸோ மீன் வந்து ஏவுக்கு 700, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 191.5. பி வந்து 420, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பிக்கு 114.9. So if we compare the mean and the standard deviation of the true data, we think that the two data are entirely different, but mean and standard deviation of B are 60% of that A. Okay, ஏ போல் 60%. அதாவது இந்த 2 தரவுகளுடைய சராசரி மற்றும் திட்ட விலக்கங்களை வந்து ஒப்பிடும் பொழுது அது முற்றிலும் வேறுபட்டது என நினைக்க தோணுது. ஏன்னா ஏவோட சராசரி பாருங்கள் 700, பியோட சராசரி 420 தான். அதேமாதிரி ஏவோட திட்ட விலக்கம் 191.5, பியோட திட்ட விலக்கம் நமக்கு எவ்வளவு 114.9. அப்போ ஏவுக்கும் பிக்கும் மீன்லேயே வந்து பாருங்கள் சராசரியிலேயே எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள். இது 420க்கு 700க்கு எவ்வளோ வித்தியாசம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாருங்கள் 191 எங்கே இருக்குது, 114 எங்கே இருக்குது. அப்போ இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. மீனில் வந்து கிட்டத்தட்ட 300 வேரியேஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் கிட்டத்தட்ட 70 வேரியேஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஆனால் பட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பி ஆர் 60% ஆஃப் தட் ஏன்னு சொல்கிறாங்க. ஆனால் பியினுடைய சராசரி அல்லது மற்றும் திட்ட விலக்கமானது ஏஐ போல் 60% இருக்கிறது. இப்போ ஏஐயில் போல் 60% அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். பியோடது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. எனவே இரு தரவுகளுக்கும் வேறுபாடு இல்லை. சிறிய சராசரி சிறிய திட்ட விலக்கமானது தவறான முடிவிற்கு வழிவகுக்கின்றது. Because of the smaller mean and smaller standard deviation lead to the misinterpretation. அதாவது இந்த சிறிய தரவுகள் 2 தரவுகளினுடைய விளக்கங்களை ஒப்பிடும் பொழுது திட்ட விலக்கம் சராசரி இது 2 ஒப்பிடும் பொழுது தவறான ஒரு முடிவு நமக்கு கிடைக்கிது. ஆனால் இது இவ்வளோ வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் அவ்வளோ வேறுபாடு கிடையாதுங்கிறத நம்ம கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனில் தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்கிறாங்க, டு கம்பேர் த டிஸ்பெர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரூ டேட்டா. 2 தரவுகளினுடைய விளக்கங்களை ஒப்பிடும் பொழுது மாறுபாட்டுகள் ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் ஏ, இந்த ஏவுக்கு வந்து மீன் எக்ஸ் பார் நமக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸ் பார் 700, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 191.5. அப்புறம் ஃபார்முலா 191.5 பை 700 இன்ட்டு 100. ஸோ இதுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா 27.4 வருது. அதாவது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் ஏவோடது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் 27.4. பியோடது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பார் வந்து 420, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 114.9. அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுக்கும் எவ்வளோ தான் வருதுன்னு பாருங்கள், 27.4. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஏவும் 27.4 தான் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் பி. ஏயினுடைய மாறுபாட்டுக்கள் பியினுடைய மாறுபாட்டுக்கள் ரெண்டுமே 27.4%. ஆனால் இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டாவுக்குமான மீன் எவ்வளோ வேரியேஷன் அப்படிங்கிறத பாருங்கள்.
ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குமான வேரியேஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ரெண்டுக்குமான கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் எப்படி இருக்குது? ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ தஸ் the two data have equal coefficient of variation. Since the data have equal coefficient of variation values, we can coincide that one data depends on the other. ஸோ இரண்டு தரவுகளும் ஒரே மாறுபாட்டு கெழுவை கொண்டுள்ளன. ஸோ இரண்டு தரவுகளினுடைய மாறுபாட்டு கெழுக்கள் சமமாக இருப்பதால் அவை ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன என்ற முடிவிற்கு வரலாம். இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து இன்னொரு டேட்டாவை சார்ந்து தான் இருக்குது. But the data values of B are exactly 60% of the corresponding data values of A. ஆனால் பியினுடைய தரவு புள்ளி மதிப்புகள் ஏயின் தரவு புள்ளி மதிப்புகளுக்கு 60% சரியாக உள்ளன. எனவே அவை ஒன்றை ஒன்று சார்ந்தவை. ஓகே, ஸோ தே ஆர் வெரி மச் ரிலேட்டட். தஸ் வி கெட் எ கன்ஃபியூசிங் சுச்சுவேஷன். ஆனால் இவை ஒன்றை ஒன்று சார்ந்தவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இரு தரவுகளின் சராசரி மற்றும் திட்டவிலக்கு மதிப்புகளை கருதினால் ஒன்றை ஒன்று சார்ந்தவை அல்ல என்ற முடிவிற்கு தான் வருவோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, வி கெட் எ கன்ஃபியூசிங் சிச்சுவேஷன். ஓகே, அதாவது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஈக்குவல் தான். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் மீன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. பட் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனில் நமக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. டேட்டாவே பாருங்கள், இங்கே 500, இங்கே 300, இங்கே 900, இங்கே 540, 800, 480, எல்லாமே 60% நமக்கு. ஓகே, ஸோ தே ஆர் வெரி மச் ரிலேட்டட். தஸ் வி கெட் எ கன்ஃபியூசிங் சிச்சுவேஷன். ஓகே, எனவே நமக்கு மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. So to get clear picture of the given data, we can find their coefficient of variation. கொடுக்கப்பட்ட தரவுகளை பற்றிய தகவல்களை மிக சரியாக தெரிந்து கொள்ள நாம் மாறுபாட்டு கெழுவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. This is why we need coefficient of variation. இதற்காகவே நமக்கு மாறுபாட்டு கெழு அவசியமாகிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது பார்த்திங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டு சேம் யூனிட்ஸில் இருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் குறைவாக இருக்கக்கூடிய தொடர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மோர் கன்சிஸ்டண்ட் ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் டூ டேட்டாஸ் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தால் கூட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கு நான் ஃபார்முலா தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் இஸ் டிஃபைன்ட் as CV = சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. பர்சன்டேஜில் தான் நம்ம CV சொல்லுவோம். அதனால் CVயில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ரெண்டு வேரியபிள் தான், சிக்மா ஒன்று, எக்ஸ் பார் ஒன்று. சிக்மானா உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எக்ஸ் பார் அப்படின்னா மீன் ஆஃப் த டேட்டா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனை ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருஷம் கொஸ்டினில் 2 மார்க்கில் டு ஃபைண்ட் இது ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்க. உடனே எல்லோரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், நமக்கு இந்த 3 பாயிண்ட்ஸுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது, 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். நமக்கு பாருங்கள், the coefficient of variation helps us to compare the consistency of 2 or more collections of data. புக்கில் இருக்காது. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து நமக்கு எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணுறதுக்காக. எதை கம்பேர் பண்ணுறதுக்கு? கன்சிஸ்டன்சி, நிலைப்புத்தன்மை, சீர்மைத்தன்மை ஆஃப் 2 or more collection of data. 2 அல்லது 3 அல்லது 4 அல்லது 5 எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். அதான் சொல்லலை, 10 பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
10 பேட்ஸ்மேனும் ஒரு 10 இன்னிங்ஸில் எத்தனை ரன்ஸ் அடித்தாங்க அப்படிங்கிறத 10 பேட்ஸ்மேனோட ரன்ஸை வச்சு யார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, ஸோ ஆவரேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, இங்கே நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், when the coefficient of variation is more, அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது எது அதிகமாக இருக்குதோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ ஏவுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறீங்க 20.2% வருது. பி அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேனுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம் 25.7% வருது. சி அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கான், அவனுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறீங்க 18.73 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போ இதில் when the coefficient of variation is more, the given data is less consistent. இதில் எது coefficient of variation அதிகமாக இருக்குது, ஏவா பிஎஸ்சியா? ஏ வந்து 20.2, பி வந்து 25.7, சி வந்து 18.7. இதில் எது அதிகம் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோடது தான் வந்து அதிகம். அப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், லெஸ். ஸோ அப்போ இவங்க நல்லா விளையாடலின்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே வந்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா when the coefficient of variation is less, எது லெஸ்ஸாக இருக்குது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லுங்கள், எது லெஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்? 18.73, இதுதான் லெஸ். the given data is more consistent. அப்போ யார் நல்லா விளையாடுறாங்கன்னு அர்த்தம், இதில் சி அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேன் தான் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய 3 முக்கியமான விஷயம் இதில். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அதிகமாக இருக்கிறவங்க நல்லா விளையாடலின்னு அர்த்தம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியாக இருக்கிறவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் யூசேஜே இதுதான் நமக்கு. ஸோ 2 டேட்டாவை கம்பேர் பண்ணலாம், 2 அல்லது அதுக்கு மேலே எத்தனை டேட்டா வேணாலும் கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது யாருது அதிகமாக இருக்கோ அவங்க வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட், யாருது கம்மியாக இருக்கோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அவங்க மோர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த ஆன்சரில் இருந்து வேறு மாதிரி நமக்கு 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்கோம். The series of the data for which the coefficient of variation is large, அங்கே சொன்ன அதே விஷயந்தான். மோர் அப்படிங்கிற பொழுது லெஸ் கன்சிஸ்டன்ட் சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கே. லார்ஜ் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இண்டிகேட்ஸ் தட் த குரூப் இஸ் மோர் வேரியபிள். மோர் வேரியபிள் அதாவது நம்ம என்ன சொன்னாங்க, லெஸ் கன்சிஸ்டன்ட் இந்த இடத்துல சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதை கொடுத்துருப்பாங்க, லெஸ் கன்சிஸ்டன்ட், லெஸ் யூனிஃபார்ம்னு சொல்லலாம், அல்லது லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா மோர் வேரியபிள். இந்த வேரியபிள் தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும் நமக்கு. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் லார்ஜ் அப்படின்னா மோர் வேரியபிள், அதிக மாறுபாடு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம், டேட்டா வந்து அதிக மாறுபாடு உடையதாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் மோர் வேரியபிள். ஆனால் அதனுடைய கன்சிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா நிலையாக இருக்கும், லெஸ் கன்சிஸ்டன்ட், லெஸ் யூனிஃபார்ம். அதாவது அதிக மாறுபாடு இருக்கிறதா இருந்தால் அவங்க நல்லா விளையாடலின்னு அர்த்தம். ஒரு மேட்ச்சில் வந்து 20 ரன் அடிப்போம், ஒரு மேட்ச்சில் 90 ரன் அடிப்போம், இன்னொரு மேட்ச்சில் 40 ரன் அடிப்பான், இன்னொரு மேட்ச்சில் 0வில் அவுட் ஆயிரும், இந்த மாதிரி அர்த்தம். ஓகே, ஏதாவது மோர் வேரியபிள், தட் மீன்ஸ் அதிக மாறுபாடு உடையதாக இருக்கும் அவங்களுடைய ஸ்கோரு ஒவ்வொரு மேட்ச்லேயும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் லார்ஜாக இருந்ததுன்னா லெஸ் கன்சிஸ்டன்ட், லெஸ் யூனிஃபார்ம், லெஸ் ஸ்டேபிள். இதெல்லாம் வந்து ஒரே சேம் மீனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஸ்டேபிள், யூனிஃபார்ம், கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற 3. இந்த வேரியபிள் மட்டும் ஆப்போசிட் நமக்கு. ஓகே, அதேமாதிரி செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா the series of the data for which the coefficient of variation is small, that is less, indicates that the group is less variable. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியாக இருந்ததுன்னா கம்மியான மாறுபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா மோர் கன்சிஸ்டன்ட், மோர் யூனிஃபார்ம், மோர் ஸ்டேபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு மேட்ச் உள்ளே போகிறாங்கன்னா 50, 52, 48, 49, 51 இப்படி ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய ஸ்கோர் பார்த்திங்கன்னா எல்லாமே அரௌண்ட் 50லேயே இருக்கும் நமக்கு. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாங்க
அல்லது யூனிஃபார்மாக இருக்குது அல்லது ஸ்டேபிள் நிலையாக விளையாடுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு. ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இது 3 கம்மியாக இருக்கும், இது மோர் வேரியபிள். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஸ்மாலாக இருந்ததுன்னா ஸ்மால் வேரியபிள், தட் இஸ் லெஸ் வேரியபிள். பட் ஆனால் ஸ்டேபிள், யூனிஃபார்ம், கன்சிஸ்டன்ட் 3மே அதிகமாக இருக்கும், மோர். ஓகே, ஸோ லார்ஜ் அப்படின்னா இது 3 கம்மியாக இருக்கணும், ஸ்மால் அப்படின்னா இது 3 அதிகமாக இருக்கணும். லார்ஜுக்கு மோர் வேரியபிள், ஸ்மாலுக்கு லெஸ் வேரியபிள். இந்த வேரியபிளுங்கிற வேர்டுக்கு மீனிங் வச்சுட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணாது. இந்த வேரியபிளுங்கிற வேர்டும் இந்த 3 வேர்டும் நமக்கு வந்து ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது 3 ஒன்று, இது மட்டும் தனி. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம 2 டேட்டாவை கம்பேர் பண்ணோம். இது 1 மார்க்கில் எல்லாத்துலேயுமே நமக்கு முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்திங்க அப்படின்னா 3 டேட்டா நமக்கு வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா, இன்னொன்று எக்ஸ் பார் அப்படிங்கிறது மீன், இன்னொன்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த 3 டேட்டாவில் ஏதாவது 2 கொடுத்துட்டு தேர்ட் ஒன்று கேட்பாங்க. அது முக்கியமான 2 மார்க் நமக்கு இங்கே. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு டேட்டா 2 டேட்டாவை கொடுத்துட்டு இன்னொரு டேட்டா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மாவும் எக்ஸ் பாரும் கொடுத்துட்டு சிவி கேட்டாங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்க, சிக்மாவும் எக்ஸ் பாரும் கொடுத்துட்டு சிவி கேட்டாங்கன்னா டைரெக்டாக அதுதான் ஃபார்முலா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிவி கொடுத்துருவாங்க, சிக்மா கொடுத்துருவாங்க, எக்ஸ் பார் கேட்பாங்க. இல்லைன்னா சிவி கொடுத்துருவாங்க, எக்ஸ் பார் கொடுத்துருவாங்க, சிக்மா கேட்பாங்க. இதில் எது ஈஸின்னா சிக்மா கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஏன்னா டிவைட் பண்ணுற வேலை இருக்காது நமக்கு, மற்றதுக்கெல்லாம் டிவைட் பண்ணணும். ஓகே, சரி இப்போ வந்து நம்ம சம்க்கு வந்துடலாம். எக்ஸசைஸ் 8.2ல் பாருங்கள். First sum, the standard deviation and mean of the data 6.5 and 12.5, find the coefficient of variation. So exercise 8.2ல இருக்கக்கூடிய first question, ஒரு தரவினுடைய திட்ட விலக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு 2 மார்க் இது மட்டும்தான். ஸோ கிவனில் பார்த்தீங்கன்னாக்க சிக்மா எக்ஸ் 6.5 ஃபஸ்ட் எடுத்துமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா, 12.5 அப்படிங்கிறது மீன், தட் இஸ் எக்ஸ் பார். அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிக்மா கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க. தென் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ அதை கிவனில் எழுதியிருக்கேன், சிக்மா 6.5, எக்ஸ் பார் அப்படிங்கிறது 12.5. Therefore coefficient of variation sigma equal to coefficient of variation CV equal to sigma by x bar into 100%. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை எப்போவும் நம்ம பர்சன்டேஜில் தான் சொல்லலாம். ஸோ அதனால் பர்சன்டேஜ் போட்டுக்கிறோம். அப்போ சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%, இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எவ்வளோ 6.5 டிவைடட் பை எக்ஸ் பார் எவ்வளோ 12.5 இன்ட்டு 100. ஸோ இந்த ஸ்டெப் இல்லாமல் டைரெக்டாக நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த 6.5 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரணும் இல்லையா. ஒரு டிஜிட் இங்கே 5 இருக்குது, இன்னொரு டிஜிட் இங்கனால 0 சேர்த்திக்கிறது. ஸோ அந்த 650 டிவைடட் பை 12.5. சரி 100 அப்படியே வச்சுட்டு இதை வந்து மேலே இங்கே என்ன பண்ணிக்கலாம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்ட்டுருக்கு, 10ஆலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே 65/125 வந்துடும். ஓகே, அல்லது 100ஆல் மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சு, 650 பை அதேமாதிரி இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும்பொழுது 1250 இன்ட்டு 100. ஓகே, அதாவது மேலே 6.5 கீழே எவ்வளவு 12.5 இன்ட்டு 100. ஸோ இது பாயிண்டில் இருக்கிறது, இது ரெண்டையும் வந்து நம்ம மாற்றுறதுக்காக என்ன பண்ணலான்னா இன்ட்டு 10 போட்டாலும் ஓகே, அல்லது இன்ட்டு 100 போட்டாலும் ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம 100 போட்டாச்சு. ஸோ அதான் 615 வந்துருச்சு, இங்கேயும் 1215 வந்துருச்சு. ஸோ ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டு பாருங்கள். இந்த 100ஐயும் இதையும் என்ன பண்ணியாச்சுன்னா மல்டிப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டெப்லேருந்து இதுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த 100ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ இன்னும் 2 0 சேரும் இல்லையா, அதான் இங்கே டிவைட் பை 1250. இப்போது ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். தென் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், டிவைட் பண்ணுறதுக்கானது. ஃபஸ்ட்டு வந்து 6500 by 125 வருது. அதை ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25 டைம்ஸ் நமக்கு
மேலே 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1300. அகைன் 25,300 ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 5 is 25. 1300 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 260. அகைன் ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 5 is 5, ஸோ 52. ஸோ 52% CV. இவ்வளோதான், சிம்பிளானது கால்குலேஷன். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் கொடுத்ததை மட்டும் முழு எண்ணாக மாற்றினால் போதுமானது. இதுதான் எக்ஸசைஸ் 8.2ல் ஃபஸ்ட்டு 2 மார்க். ஓகே, இதில் எதாவது டவுட் இருக்கா? 2 மார்க்கில் இது சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணுறது தான். ஸோ எல்லாருமே போடக்கூடிய ஒரு முக்கியமான 2 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இது ஒன்று தான் டைரக்ட் கொஸ்டின். நமக்கு மீது எல்லாமே வந்து மற்றது ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.15. இந்த எக்ஸாம்பிள் 8.15ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். த மீன் ஆஃப் த டேட்டா. இப்போ மீன் கொடுத்துட்டாங்க. மீன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு எக்ஸ் பார் 25.6, அதான் கிவன் டெட். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் லாஸ்ட் சம்மில் நாம் கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 18.75. ஃபைண்ட் இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கேட்குறாங்க. ஓகே, அதை வந்து சிவிக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும், வேறு ஒன்றும் வேலை கிடையாது. ஸோ மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 25.6 கிவன். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் CV 18.75. ஃபார்முலா எழுதுகிறோம். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் மாறுபாட்டுக்கு CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ சிவிக்கு பதிலாக 18.75 ஈக்குவல் டு சிக்மா தான் கண்டுபிடிக்கிறோம். சிக்மா பை எக்ஸ் பாருக்கு பதிலாக 25.6 இன்ட்டு 100. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிக்மா இல்லையா? இப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இந்த 100 25 RHSலேருந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம மூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு எதை மூவ் பண்ணோம்? 100 தான் மூவ் பண்ணோம். ஸோ 100 எதில் இருக்குதுன்னு பாருங்கள். 100 வந்து மல்டிப்ளைவில் இருக்கா? அப்போ இந்தாண்ட வந்து என்ன டிவைட் ஆகுமா? அப்போ இந்த சைடு சிக்மா பை 25.6 அப்படியே இருக்கும். இந்த பக்கம் 100 வந்து லெஃப்ட் சைடு வரும்பொழுது டிவைட் ஆகுது. ஸோ 18.75 பை 100. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்மா மட்டும்தானே வேணும். அப்போ அடுத்து இந்த 25.6ஐயும் நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். அப்போ டிவைடில் இருக்கிறதான வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, அப்போ 18.75 பை 100 இன்ட்டு 25.6. ஸோ இந்த 25.6 இந்தாண்ட வரும்பொழுது மல்டிப்ளைவாக மாறுது. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 18.75 இன்ட்டு 25.6 பை 100. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 18.75 இன்ட்டு 25.6. சரி, இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு பாருங்கள். இந்தாண்ட 2 டிஜிட், இந்தாண்ட 1, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு 480 அப்படிங்கிறது கிடைக்கும். 18.75யும் 25.6ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்தாண்ட 2 டிஜிட், இந்தாண்ட 1 டிஜிட்டு. 3 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 480 கிடைக்கிது. அப்போ இந்தாண்ட 3 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 480 பை 100. 480 100ஆல் டிவைட் பண்ணால் ஈஸியான வேலையாக 2 டிஜிட் தள்ளி லெஃப்ட் சைடு புள்ளி வச்சிங்கன்னா போதுமா? பாயிண்ட் வச்சோம்னா போதும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 4.8. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா மட்டும் நமக்கு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளை பொறுத்தவரைக்கும் டேபிள் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். டிவைடில் கூட மிஸ்டேக் வரும். அதனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியானது. ஓகே, சம் புரிஞ்சுதா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.15 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 4.8. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸில் 3rd சம் இதே சேம் கான்செப்ட் பாருங்கள். The mean and coefficient variation of the data are 15 and 48. Find the value of standard deviation. ஒரு தரவினுடைய சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கிழு முறையே 15 மற்றும் 48 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. ஸோ இங்கேயும் அதே தான் நமக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் CV ஈக்குவல் டு 48. ஃபார்முலா எழுதுகிற கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறோம். CVக்கு பதிலாக 48 ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பாருக்கு பதிலாக 100, சாரி எக்ஸ் பாருக்கு பதிலாக 15 இன்ட்டு 100.
ஸோ வழக்கம்போல் நம்ம சிக்மா தான் கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு 100 இருந்தாலும் வந்தால் டிவைட் ஆயிருமா, 48/100 ஈக்குவல் டு சிக்மா பை இந்த இடத்துல 25.6 அது அப்படியே வந்துருச்சு, 15 போட்டுங்க. ஸோ 48/100 ஈக்குவல் டு சிக்மா பை 15. ஓகே, அடுத்து இந்த 15 இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை, டிவைடில் இருந்தாலும் வந்து மல்டிப்ளை ஆகிடுமா, அப்போ சிக்மா ஈக்குவல் டு 48/100 இன்ட்டு 15. இப்போ 48 இன்ட்டு 15 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வருது, 720. 720/100 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க, 7.2. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க்காக இது. இந்த இடத்துல மட்டும் 25.6க்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கிறீங்க, 15. லாஸ்ட் சம்மோட ஆன்சர் யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல 15 போட்டுக்கங்க. 15 இருந்தானே வந்தால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ சிக்மா ஈக்குவல் டு 7.2. டிவைட் பாருங்கள், இங்கே 100ஆல் தான் டிவைட் பண்ணால் 4.8, இதை 100ஆல் டிவைட் பண்ணால் 7.2. ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸசைஸில் செகண்ட் சம் 2 மார்க்கில் the standard deviation and coefficient of variation of the data are 1.2 and 25.6. அதனுடைய சராசரி find the value of mean அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, கிவனில் பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். அப்போ 1.2ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா, 25.6 அப்படிங்கிறது சிவி. ஸோ கிவனில் எழுதியாச்சு, சிக்மா ஈக்குவல் டு 1.2, சிவி ஈக்குவல் டு 25.6. ஃபார்முலா எழுதியாச்சு, சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கு 25.6 ஈக்குவல் டு சிக்மாவுக்கு 1.2 பை எக்ஸ் பார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 100. இப்போ இந்த எக்ஸ் பார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸ் பாரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு 25.6 ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. இந்த ஃபார்முலாவில் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 எல்ஹெச்எஸில் சிவி இருக்குது. இதுதான் ஃபார்முலா நமக்கு. இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பாரை சிவி கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த சிவி வந்து எக்ஸ் பார் கொண்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பார் வந்து நமக்கு இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகும் இல்லையா, டிவைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்தாக்க மல்டிப்ளையாக மாறும். தென் சிவி இங்கே இருக்கும், இதுவும் மல்டிப்ளைவில் இருக்கும், இது ரைட் சைடு போச்சுன்னா டிவைடில் போகும். அதனால் எக்ஸ் பாரையும் சிவி இன்டர்சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், சிக்மா எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது 1.2 பை 25.6 இன்ட்டு 100. ஓகே, இப்போ இன்ட்டு 100 அப்படியே இருக்கட்டும். இந்த 1.2 25.6 இருக்கு இல்லையா, அதை மட்டும் பாயிண்டில் இருக்கிறத வந்து முழு நம்பராக மாற்றணுன்னா மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 1.2 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12, 25.6 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 256 இன்ட்டு 100 அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த 12/256 இருக்குது, அதை 4th டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 4th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 4s are 12, கீழே இருக்க 4th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 6 4s are 24, மீது 1 16, 4 4s are 16. ஸோ 3/64 இன்ட்டு 100. ஓகே, அப்போ 3 இன்ட்டு 100 300/64. ஸோ அப்போ இந்த 300/64 கால்குலேஷன் வந்து நம்ம போர்டில் ரஃப் ஒர்க் இந்த இடத்துல. ஸோ ட்ரை பண்ணுங்கள். 300 வந்து 64ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து 4.6875 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 4.6875 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4.69 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் எக்ஸ் பார். ஓகே, இந்த ரஃப் ஒர்க்கை நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது நிறைய லாங் டிவிஷன் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த டிவைடை வந்து 364ஆல் டிவைட் பண்ணுறது ரஃப் ஒர்க்கை நீங்கள் போட்டு இந்த ஆன்சர் வந்து 4.6875 அப்படிங்கிறது வருதான்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸசைஸில் செகண்ட் சம். ஸோ எக்ஸசைஸ் 8.2ல் வந்து 3 சம்ஸும் எக்ஸாம்பிள் 8.15 போட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 மார்க்ஸ் இருக்குது நமக்கு. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 5 மார்க்ஸ் நமக்கு.
ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த 5 மார்க்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலாவை தெளிவாக பார்த்து வச்சுருங்க. 2 மார்க்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் இது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.